இவங்களுக்கெல்லாம் அடிப்படையில் கொள்கை கிடையாது. ஏன்னா இந்திய திணிக்கிறது தப்புன்னு இவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா திணிக்கிறதே இவங்க தான். ஆனா இவங்க தேவைப்பட்டா இவங்களும் ஒரு இந்திய எதிர்ப்பு போராளி மாதிரி அப்பப்போ ஒன்று காமிச்சுக்குவாங்க. இப்ப பாருங்க இந்தி தெரியாது போடான்ட்டு சாரி போடா இல்ல போங்க அப்படிங்கிறாரு. இதுலயும் ஒரு நக்கல் இருக்கு. இந்தி தெரியாது போடாங்கிறது ஒரு அநாகரிகங்கிறது அந்த மேடையில் அவர் பதிவு செய்கிறார். திராவிட இயக்க கொள்கையில அவ்வப்போது அவர் குத்திக்கிட்டு தான் இருக்காரு. ஏகலைவன்கிற திராவிட இயக்கம் கொண்டாடிய ஒரு கதாபாத்திரத்தை கேவலப்படுத்தியிருக்காரு. இதுலயும் இந்தி தெரியாது போடாங்கிறத இந்தி தெரியாது போங்கன்னு மாத்துறாரு. அப்ப அவர் கொள்கையிலிருந்து இம்மியளவு மாறாமல் திமுகவை நயந்துகிட்டு இந்த அரசை நயந்துகிட்டு திமுகங்கிற கட்சி அவருக்கு என்னைக்குமே உடன்பாடான கட்சி கிடையாது. திராவிட கோட்பாடு உடன்பாடு கிடையாது. முதலமைச்சர் அதிகாரத்தில் இருக்காரு. இப்போதைக்கு திமுக செல்வாக்கா இருக்கு. தொடர்ந்து அவங்க தான் ஆட்சியில் இருக்கிறாங்க. இப்போதைக்கு கண்ணுக்கட்ட தூரம் வரை எதிர்கட்சியில் வலிமையா இல்லை. அப்ப நமக்கு பிடிக்காத அண்ணாமலை பிஜேபியில் இருக்காரு. அதனால இன்னைக்கு ஸ்டாலின், உதயநிதி அவர்களை பாராட்டணும், அவங்கள அப்பீஸ் பண்ணிக்கணுங்கிற அந்த நோக்கத்தில் அவர் செயல்படுகிறார். அதில் அவங்க காரியம் சாதிச்சு ஜெயிச்சிடறாங்க. ஒரு நொடியில கோரிக்கை வச்சு ஜெயிச்சிட்டாரு பாருங்க.